ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ARR எம்ப்ராய்டரி. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு வீட் ஸ்டிச்சிங் இல்லைன்னா ஃப்ளை ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் வரைங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ கீழே இருந்து ஜரி த்ரெட்டு கிளாத்துக்கு மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஓரளவுக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே த்ரெட்டு இந்த பக்கமாக எடுத்து செயின் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட்ல இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்துட்டு அப்படியே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டு ஆப்போசிட்டா எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் எடுத்துட்டு திருப்புங்க. அதே மாதிரி இழுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் குட்டி செயின் ஸ்டிச் அதுக்கு உள்ளேயே போட்டுக்கோங்க. போட்டு திருப்பிக்கோங்க. ஒரு செயின் ஸ்டிச் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த பக்கமாக இழுத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி வந்துடும். அதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதோட ஆப்போசிட்லேயும் இதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பவும். த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதை தான் வீட் ஸ்டிச் இல்லைன்னா ஃப்ளை ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி த்ரெட்டை நம்ம இழுத்துட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போது நீங்களும் ஆரி கற்றுக்கணும்னா பேசிக் ஸ்டிச் வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் பிளேலிஸ்டில் ஆரி பேசிக் ஸ்டிச்சின்னு இருக்கும். அதுலேயும் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம் இப்போ ஸ்டிச்சிங்க்கு எண்டில் வந்துட்டோம். இப்போது நாம் எண்டு நாட்டு போட்டு முடிச்சிருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.